ஊர்ல எப்படி வந்து நம்ம கவுண்டர்லயே கேஷ் கொடுத்து கார்டாவோ இல்ல டிக்கெட்ஸ் வாங்குறோமோ அந்த மாதிரி இங்க வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி வந்து கார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஃப்ரேம் போறதுக்கு நியரஸ்ட் மெட்ரோ மேக்ஸ்ல இருக்கு. சின்ன படமா இருக்கு ராஸ்கல். மேக்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன் தானே இது. துபாயோட டெவலப்மென்ட் எப்படி இருக்கு? ஸ்லோவா நடந்து கீழே பார்த்தோன்னு வைங்களேன், அப்படியே ஒரு பீதி வருது. அது ரொம்ப ஒரு மாதிரி. தமிழால் இணைவோம். அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோட்ல துபாய் மெரினால நம்ம வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் எடுத்து தங்கி இருக்கிறது, அந்த ரூம் டூர், அப்புறம் அந்த ரூம்ல என்னெல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது, எப்படி நம்ம ஓனாக குக் பண்ணி சாப்பிடலாம், அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம். அங்கேருந்து தான் இன்றைக்கி காலையில் நம்ம ஃப்ரேம்க்கு கிளம்புறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். இப்போ இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். அங்கே இந்த பில்டிங் விட்டு வெளியே வந்தாச்சு. நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா ஃப்ரேம் நிறைய பார்த்துருப்போம்ல, ஒரு பெரிய ஃப்ரேம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஃப்ரேம்க்கு தான் நம்ம போகிறோம். நம்ம தங்கியிருக்கிற பக்கத்துலேயே மெட்ரோ இருக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா, மெட்ரோ ஸ்டேஷனுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நான் நினச்சேன் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும்னு நினச்சேன். இல்லை, கரெக்டாக கீழே வந்தால் ஒரு 5 மினிட்ஸில் ரீச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. 5 மினிட்ஸ் கூட இருக்காது, ஒரு 2 நிமிஷம் நடந்து வந்தால் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு தான் போகிறோம். மெட்ரோ ஏறிட்டு பார்க்கலாம். இப்போ மெட்ரோக்கு போற அந்த கேப்குள்ள நான் உங்களுக்கு ரூட் மேப் காமிச்சிடுறேன். நம்ம தங்கி இருக்கிற இடம் வந்து டிஎம்சிசி மெட்ரோ கிட்ட. அங்க இருந்து துபாய் ஃப்ரேம்க்கு போறதுக்கு டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர். நம்ம போறதுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பஸ் இருக்கு, கேப், மெட்ரோ எல்லாத்துலயும் போகலாம். கேப் எடுத்தோம்னா கரெக்டா ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள போயிடலான்ற மாதிரி காமிக்குது. ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 70 இருந்து 100 dirhams வரைக்கும் ஆகும். அதுக்கான இந்தியன் ருபீஸ் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன். இதுவே மெட்ரோல போனா 1 hour கிட்ட ஆகும். ரெட் லைன் ட்ரெயின் கொடுத்துரும். அதுக்கான காஸ்ட் வந்து 7 இருந்து 10 AED கிட்ட வந்துடும். அதுக்கான இந்தியன் மட்டும் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன். ஆப்வியஸ்லி இப்போ கம்மியா இருக்கிறது நம்ம மெட்ரோ ட்ரெயின்ல போனாதான், பட்ஜெட் கம்மி. இது வேற பட்ஜெட் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன்னா, ஸோ நம்ம வந்து மெட்ரோல தான் போகிறோம். 1 hour ஆகும், பரவாயில்ல. நம்ம வேற வீட்டுக்கிட்டே நமக்கு மெட்ரோ இருக்கு இல்லைங்களா, வந்துட்டோம். நடந்து வந்து மேல ஏறணும்னா மெட்ரோ ஸ்டேஷன் இதே மாதிரி தான் இருக்கு. மெட்ரோ ட்ரெயின்ல வந்து எனக்கு பெருசா எதுவும் வித்தியாசம் தெரியல, நம்ம ஊர் மெட்ரோ ட்ரெயின் மாதிரி தான் இருக்கு. ஆனா ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் நல்லா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்க மாதிரி பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. டிக்கெட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல எப்படி வந்து நம்ம கவுண்டர்லயே கேஷ் கொடுத்து கார்டாவோ இல்ல டிக்கெட்ஸ் வாங்குறோமோ அந்த மாதிரி இங்க வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி வந்து கார்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க, எல்லாம் நோல் கார்ட்ஸ்னு சொல்றாங்க. அந்த ஒரு கார்டு வாங்கினாலே நம்ம வந்து மெட்ரோல யூஸ் பண்ணிக்கலாம், ட்ராம்ல யூஸ் பண்ணிக்கலாம், கவர்மெண்ட் பஸ்ஸஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது சிட்டிக்குள்ள ஓடுற பஸ்ஸஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் டாக்ஸிஸ்ல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுல பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பேலன்ஸை டாக்ஸியோட அமௌண்ட் பே பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் பேக்கேஜஸ் இருக்கு. நாங்க எந்த மாதிரியான நோல் கார்டு வாங்கியிருக்கோம் அப்படின்றத இந்த ஃப்ரேம் வீடியோ எண்ட்ல சொல்லியிருக்கேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம இறங்க வேண்டிய மெட்ரோ ஸ்டேஷன் வந்துருச்சு. ஸ்டேஷன் நேம் வந்து மேக்ஸ் மெட்ரோ. இறங்கிட்டோம். துபாய் மரீனா டிஎம்சிசி மெட்ரோல ஏறணும். இப்போ வந்து ஃப்ரேம் போறதுக்கு நியரஸ்ட் மெட்ரோ மேக்ஸ்ல இருக்கு. சின்ன படமா இருக்கு ராஸ்கல். மேக்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன் தானே இது. அங்க இருந்து ஃப்ரேம் போறதுக்கு வந்து நியரஸ்ட் மெட்ரோ மேக்ஸ்ல இறங்கி நடந்து போயிட்டு இருக்கோம். இங்க இருந்து உடனே பக்கத்துல ஃப்ரேம்லாம் கிடையாதான், ஒரு பஸ்ல போகணும். அதனால நம்ம பஸ் ஏறணும், பஸ் பிடிச்சிட்டு ஃப்ரேம்க்கு போறோம். ஆமா, பஸ் ஏறிட்டு பார்க்கலாம். மேக்ஸ் மெட்ரோல இருந்து
துபாய் ஃப்ரேம் போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து அப்புறம் பஸ் பிடிக்கணும்னு சொன்னாங்க இல்லையா. ஆக்சுவலாக மேக்ஸ் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் வந்தாலே ஃப்ரேம் தெரியுது. இந்த பெரிய பில்டிங் மட்டும் தான் மறைச்சிருக்கு ஃப்ரேம், இல்லைன்னா மேக்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து சூப்பராக ஃப்ரேமே நல்லா தெரியும். ஃப்ரேம் தெரியுதா? மறைச்சாச்சு. இங்கே தான் இருக்குது ஃப்ரேம், தெரியுதா? ஆக்சுவலாக கேமராவில் பார்க்க தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக தெரியுது. இங்கே ரொம்ப பக்கம் தான், வாங்க நடந்து போகலாம். ஆக்சுவலாக நாங்கள் பண்ண பெரிய தப்பு இதுதாங்க, நடந்து போகலான்னு முடிவு எடுத்தது தான். மெட்ரோ ட்ரெயினை விட்டு நம்ம இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வந்த உடனே நமக்கு வந்து இந்த ஃப்ரேம் கண்ணில் தெரிஞ்சிருச்சு. ஸோ அது தெரிஞ்ச தூரத்தை ஃபிக்ஸ் பண்ணி நடந்து போயிடலாம் அப்படின்னு முடிவு எடுத்தது ரொம்ப தப்பு. ஆக்சுவலாக கூகுளில் செக் பண்ணதுக்கு 2.2 கிலோமீட்டர் காமிச்சுது. அதனாலதான் வந்து மெட்ரோல இறங்கி அங்க இருந்தே பஸ்ல வரணும்ன்ற மாதிரி கரெக்டா கூகுள் கைட் பண்ணுச்சு. நாங்க என்ன பண்ணிட்டோம், ஃப்ரேம் தான் கண்ணுக்கு தெரியுதே, கிட்டதானே தெரியுது, அப்படியே நடந்து போயிடலாம், தோ தெரியுது, தோ இருக்கும்னு நினைச்சு நடக்க ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் நடந்தாங்க. அதான் 2.2 கிலோமீட்டர். அப்படியே நடந்து வரும்போதே இந்த ஃப்ரேம் பத்தின கொஞ்சம் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணேன். அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது துபாயோட லேட்டஸ்ட் கல்ச்சுரல் லேண்ட்மார்க், ஒன் ஆஃப் த ஐகானிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம், துபாய் ஃப்ரேம். இந்த துபாய் ஃப்ரேம் வந்து ஓல்டு துபாய் அண்ட் நியூ துபாய், அதாவது துபாய் டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு ஏரியா இருக்கு இல்லையா, ஓல்டு துபாய், அண்ட் இப்போ இருக்க ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி காமிக்கும் நமக்கு உள்ள விஷயம். ஸோ துபாயோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு, துபாயோட டெவலப்மெண்ட்டை கொண்டாடுற விதமா இந்த பில்டிங்கை வந்து கட்டியிருக்கிறாங்க. இதை யூஸ் பண்ணியிருக்கிறது நான் ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன், யாரும் சொன்னாங்க இது ஃபுல்லாக கோல்டுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கோல்டு கிடையாதான், இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோல்டு பிளேட் பண்ணி, அதாவது கோல்டு பிளேட் பண்ணப்பட்ட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. மீதியெல்லாம் நம்ம கிட்ட போயிட்டு பார்க்கலாம். டேங்கப்பா, எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்குங்க இந்த ஃப்ரேமு. பக்கத்துல நின்று பார்க்கும்போது நம்ம ஒரு சின்ன எறும்பு மாதிரி இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உள்ள போக ஆரம்பிச்சிடலாம். அதுக்குள்ள டிக்கெட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருப்பேன். இதுக்குள்ள வந்து ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ், ஸ்ட்ராலர்ஸ், பெரிய பேகு, ஃபுட்டு, ட்ரிங்க்கு, பெட்ஸ் எல்லாம் அலௌட் இல்லை. டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் வரலாம். டிக்கெட்ஸ் ரேட் பொறுத்த வரைக்கும் அடல்ட்டுக்கு வந்து 52.5 திரம்ஸும், சில்ட்ரனுக்கு வந்து 24 திரம்ஸும் கலெக்ட் பண்றாங்க. 2 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு ஃப்ரீ. அதுக்கான இந்தியன் அமௌண்ட் வந்து நான் பக்கத்துல ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. டிக்கெட்ஸ் வந்து frame.tickets அப்படின்ற வெப்சைட்ல வாங்கிக்கலாம், இல்லைன்னா இங்க வந்து டைரக்டா கவுண்டர்ல கூட வாங்கிக்கலாம். இப்ப வாங்க உள்ள போலாம். Good afternoon, dear guests. Welcome to Passport. Start from here. This is the passport used inside the history of the body. உள்ள வந்த உடனே மேல நம்ம லிஃப்ட்ல போகணும். லிஃப்ட்ல போறதுக்கு முன்னாடி இவங்க வந்து பழைய துபாயை நமக்கு வந்து நினைவுபடுத்துறாங்க. ஓல்டு துபாய் எப்படி இருந்தது, டெவலப்மெண்ட்டுக்கு முந்தின ஸ்டேஜ்ல இவங்களோட வாழ்க்கை முறை, கல்ச்சர், இவங்க பண்ண தொழில், இவங்க வாழ்ந்த வீடு, அந்த கட்டடக்கலை அதெல்லாம் எப்படி இருக்குன்றத நினைவுபடுத்துற மாதிரி செட்டப் போட்டிருக்காங்க. பழைய வீடெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த பழங்காலத்துல இருக்கும்ல அதே மாதிரி டெக்ஸ்சர்ல வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த கல்லா செவரெல்லாம் கல்லுலே கட்டியிருப்பாங்கல்ல அதே மாதிரி இருக்கு. வித் ஒரு அந்த அரேபியன் டச் தெரியுது நல்லா இந்த ஆர்கிடெக்சர் கலையில. அப்புறம் அவங்க பண்ண தொழில், இங்க வந்து மூலாதாரமே வந்து எண்ணெய் வளம் தானே. ஸோ அந்த அவங்க ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ண அந்த கெரசின் கேனு, பேரல் அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. இந்த மேப்ல பாத்தீங்கன்னா 1960ல துபாய் எப்படி இருந்திருக்கு அப்படின்ற ஒரு வரைபடம் மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ எங்க இருந்து இவங்க வந்திருக்கிறாங்க, என்னவா இருந்து இந்த அளவுக்கு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு டெவலப் ஆயிருக்காங்க அப்படின்றத ஞாபகப்படுத்துறதுக்காக போகும்போதே வந்து நமக்கு இந்த செட்டப் வச்சிருக்காங்க. இதை கிராஸ் பண்ணி போய் தான் நம்ம லிஃப்ட் ஏறணும். இது ரொம்ப டாலான பில்டிங் இல்லையா இந்த ஃப்ரேம். ஸோ இதுக்கு வந்து நம்மளை கீழே இருந்து மேலே கூப்பிட்டு போற லிஃப்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஃபியூ மினிட்ஸ்லேயே நல்லா மேல் ஃப்ளோருக்கு வந்து ரீச் ஆயிடுது. அந்த வியூ பாருங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கு. கீழே இருந்து மேலே போறது நல்லா அப்படியே தெரியுது நமக்கு. அந்த பில்டிங் எல்லாம் எப்படி தெரியுது பாருங்க.
மேல வந்துட்டோங்க நம்ம. இப்ப ஃப்ரேம்ல அந்த மேல் பகுதி இருக்கு இல்லைங்களா, அங்க வந்து நம்ம லிஃப்ட்ல ஏறி வந்துட்டோம். இப்படிதான் இருக்கு உள்ள. இதுல வந்து 2 சைடு பார்த்தா 2 டிஃப்ரெண்ட் வியூ தெரியுதுன்னு சொல்றாங்கல்ல, வாங்க பார்க்கலாம். துபாய் ஃப்ரேமோட டாப்க்கு வந்திருக்கோம் நம்ம. இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல இருக்கிறது ஓல்டு துபாய், இந்த சைடு இருக்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் மீடியமான ஹைட்ல இருக்கிற பில்டிங்ஸ். இதோட 150 மீட்டர் ஹைட்டு அண்ட் 95 மீட்டர்ஸ் வைடு இருக்கு. இது வந்து ஓல்டு துபாய். பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்க, ரொம்ப ஹைட்டான பில்டிங்ஸ் நம்மளால பார்க்க முடியாது. எல்லாம் வந்து கொஞ்சம் ஹைட் கம்மியா தான் இருக்கு. என்னதான் ஹைட் கம்மியா இருந்து இது ஓல்டு துபாய்ன்னு சொன்னாலும் எவ்வளோ யூனிஃபார்மா இருக்கு பாருங்க. அந்த பில்டிங்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி அழகா தெரியுது. இப்ப இந்த சைட் பார்த்தோம்னா டோட்டல் ஆப்போசிட், எல்லாம் ஹைட்டான ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ், புர்ஜ் கலிஃபா தெரியுது பாருங்க. இந்த சைட் ஃபுல்லா அப்படியே டெவலப்டு, வேற ஒரு கோணத்துல பார்க்கலாம் நம்ம துபாய். இந்த சைடு ஃபுல்லா ஹைட்டான பில்டிங்ஸ், கமர்ஷியல் சைட்ல இருக்கு எல்லாமே பாக்குறதுக்கு. கீழே பாருங்களேன், அந்த துபாய் மன்னர் அவரோட முகம் இருக்கிற மாதிரி கீழே வந்து பார்க்குன்னு நினைக்கிறேன். அதுல பிளான்ட்ஸாலேயே அப்படி செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இப்படிதான் இருக்கு. நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. 2 சைட்லயும் 2 டிஃப்ரெண்ட் வியூ கிடைக்குதுங்களா. நடுவுல ஒரு கிளாஸ் மாதிரி தெரியுது, எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க பாருங்க. அதுலதான் இருக்கு திகிலே. ஆக்சுவலா வந்து அது சீ த்ரூ கிளாஸ், நம்ம வந்து பார்க்கலாம் கீழே என்ன இருக்கு அப்படின்ட்டு. கீழே கார்லாம் தெரியுது பாருங்க, இவ்வளவு குட்டியோன்னு தெரியுது பாருங்க. காரு எனக்கு தெரிஞ்சு மனுஷங்க யாரும் என் கண்ணுக்கு தெரியல, ரொம்ப பொடியா புள்ளியா தான் தெரியுது எல்லாமே. அவ்வளோ ஹைட்ல இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட 150 மீட்டர்ஸ் ஹைட்ல இருக்கும். அப்படியே இதுல நடக்கலாம். இதுல என்னன்னா நம்ம கண்டுக்காம அப்படியே சைடா எங்கேயாவது ஸ்ட்ரைட்டா எங்கேயாவது பார்த்துட்டு வேகமா நடந்துடலாம். ஸ்லோவா நடந்து கீழே பார்த்தோம்னு வைங்களேன், அப்படியே ஒரு பீதி வருது. அது ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, ஃபன்னா இருக்கு. இங்க பாத்தீங்களா, எங்க தலைக்கு இது இல்ல பாத்தீங்களா, நாங்கெல்லாம் நடக்கவே பயப்படுறோம், தலை உருளுது. நெஞ்சு ஓடிடுச்சு எங்களை பார்த்துட்டு. அடுத்து இங்க விஷுவலா வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாம் கவர் பண்ற மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. சின்னதா டேப் மாதிரி இருக்கு. அதுல நம்ம சும்மா கையில டச் பண்ணி ஏதாவது எழுதணும் இல்ல கிறுக்கணும்னா அது அப்படியே ஸ்கிரீன்ல வந்து தெரியுது. நிறைய பசங்க வந்து அதுல இம்ப்ரெஸ் ஆகி அது மாதிரி பண்ணி அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் உள்ளே ஒரு சவுனிர் ஷாப் இருக்கு, வேணும்னா நம்ம ஏதாவது வாங்கிக்கலாம். அது இல்லாம நீங்க எங்க போனாலும், எந்த மெயின் அட்ராக்ஷன் போனாலும் போட்டோ எடுக்கிறாங்க. ஒரு அந்த கிரீன் ஸ்கிரீன் பேக்ரவுண்ட்ல நம்மள போட்டோ எடுக்கிறாங்க. நம்ம போயிட்டு வர்றதுக்குள்ள, நம்ம போய் சுத்தி பார்த்து வர்றதுக்குள்ள அந்த போட்டோ ரெடியா இருக்கும். பின்னாடி கிரீன் ஸ்கிரீன் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து அந்த மெயின் அட்ராக்ஷன் எதுவும் அதுல பிக்சர் ரெடி ஆகிற மாதிரி. இப்ப இது வந்து இங்க ஃப்ரேம்ன்றதுனால சூப்பரா நல்லா அனிமேட் பண்ணி ஃப்ரேம் கிட்ட நின்று, நம்மலாம் மொபைல்ல கேமரால எடுத்தாலும் அந்த அளவுக்கு நமக்கு வரமாட்டுது போட்டோ. பட் அவங்க பயங்கரமா ஒர்க் பண்ணி தராங்க. வேணும்னா வாங்கலாம், ஆனா ரேட்டு கேட்டா வாங்கணும்னு தோணாது. ஸோ நாங்க வாங்கல. இப்போ கீழே இறங்கி வந்துட்டோம். போகும்போது நமக்கு எப்படி வந்து பழைய துபாயை காமிச்சாங்களோ, கீழே வரும்போது நமக்கு ஃபியூச்சர் துபாயை காட்டுறாங்க. ஃபியூச்சர்ல துபாய் இன்னும் எவ்வளோ அட்வான்ஸா இருக்கும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட் ஆகட்டும், அவங்களோட ஹெல்த் கேர், எஜுகேஷன், அவங்களோட சயின்ஸ், அதுலலாம் வந்து இன்னும் அவங்க எவ்வளோ அட்வான்ஸ்டா இருப்பாங்க அப்படின்றத பிரதிபலிக்கிற விதமா ஃபியூச்சர் துபாயை பத்தின சில கிளிப்ஸ் எல்லாம் போட்டு காமிக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அவ்வளவுதாங்க, பார்த்துட்டு நல்லா போட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வெளியே வந்துட்டோம். மேல தெரியுது இல்லைங்களா, அங்கதான் நம்ம போயிட்டு வந்தோம். எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே மின்னுது, தக மின்னுது இந்த வெயிலுக்கு. வெளியே வந்துட்டோம். வரும்போது பண்ண தப்ப கண்டிப்பா போகும்போது பண்ணக்கூடாது. என்னது, நடந்து வந்தோமே 2 கிலோமீட்டர், அதனால போகும்போது வெயிட் பண்ணி பஸ் இருந்துச்சு, பஸ் ஏறிட்டோம். ஃப்ரேம்ல இருந்து வெளியே வந்துட்டோம். ஃப்ரேம் வாசல்லே வந்து பஸ் இருக்கு. இந்த பஸ் வந்து நமக்கு நியரஸ்ட் மெட்ரோ, நம்ம வந்து இறங்கணும் இல்லைங்களா, அல்ஜஃப்லியா மெட்ரோ. அதாவது அல்ஜஃப்லியா மெட்ரோ தான் மேக்ஸ் அப்படின்னு நேம் மாத்திருக்காங்களாமா. ஸோ
ஸோ அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கேருந்து நம்ம எப்படி டிஎம்சிசி மெரினாலேருந்து வந்தோம் இல்லையா, அதே மாதிரி அங்கே போனோம். ஆக்சுவலாக ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்து சைட் சீயிங் போகலாம் ஒரு பிளான், பட் டைம் இல்லை. ஸோ நம்ம டேரெக்டாக டிஎம்சிசியில் இறங்கி அடுத்து வந்து அடுத்த சைட் சீயிங் பார்க்கலாம். இந்த கார்டு தான் அந்த நூல் கார்டு. நம்ம வந்து இதுதான் வாங்கியிருக்கோம், சொன்னோம் இல்லை, இதை நம்ம காமிச்சோமா, இதுதான் அந்த நூல் கார்டு. 110 dirhams இதோட ரேட்டு, ப்ளஸ் ஒரு 25 dirhams வந்து சார்ஜ் பண்ணாங்க அடிஷ்னலாக. டோட்டலாக 135 dirhams ஆகுது. இதில் வந்து 7 நாளைக்கு அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து மெட்ரோ, ட்ராம், அப்புறம் பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வர்த் நீங்கள் கணக்கு பண்ணி நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். நம்மளோட மணி வந்து 110, 135 எவ்வளோ வருது இல்லை, பட் ரொம்ப வர்த்து. ஏன்னா டாக்ஸி ரேட் ரொம்ப காஸ்ட்லி இல்லை. ஸோ 1 வீக் இங்கே நீங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா ஹோல் கார்ட்ஸ் இந்த மாதிரி அன்லிமிட்டட் பேக் எடுத்திங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க, துபாய் ஃப்ரேம் வீடியோ இங்கே முடியுது. துபாய் ஃப்ரேம்க்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். இல்லை ஃப்ரேமுக்கெல்லாம் எங்களால் போக முடியாதுன்னு நினைக்கிறவங்கள எங்களோடவே சேர்ந்து ஃப்ரேமுக்கு பயணிக்க வச்சுருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த துபாய் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ப்ளூபர்ஸ் வருது, பார்த்துட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது தான் துபாயோட லேட்டஸ்ட் கல்ச்சுரல். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது துபாயோட லேட்டஸ்ட் ஃப்ரேம் வந்து எப்போ கட்டினாங்கன்னா எனக்கு தெரியாது, பார்த்துக்கிறேன்.